கிரீடமே ஜடாமுடியோட தான் பண்ணியிருக்கோம். இதுல வந்து அது ஜடாமுடியோட தான் அது நிறைய எல்லா கிரீடத்துலையும் இருக்கிற மாதிரி கிராஸ் போர்டு டிசைன்லாம் ஜடாமுடியோட அம்பாள். ஏன்னா ஜடாமுடியோட தபம் பண்ணா தபஸ்ல இருந்தா அப்படின்னு அதுக்காக அப்படியே இருந்துதான் நம்ம பொருள் இங்க வந்திருக்கு. பரசுராமர் தன்னுடைய கத்திரிகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காருன்னு பரசுராமர் புராணம் சொல்லும். நவகிரகத்துல செவ்வாய் தன்னுடைய திரிசூன்ய தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வந்து வழிபாடு பண்ணாரு அப்படின்னு சப்தமி திரியில வழிபாடு பண்ணாரு. அதுவும் அதே மாதிரி கோவலன் கண்ணகி வந்து பூம்புகார்ல இருந்து கிளம்பி மதுரை போகும்போது இங்க வந்து இரவு தங்கினதா முன்னச்சிலப்பதிகாரத்துல நம்ம கோவில் இருக்கு. அப்ப 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா வரலாற்று சம்பவங்களையும் நம்ம கோவிலை பற்றிய குறிப்பு இருந்துட்டே இருந்தது. சோழ நாட்டுல பாண்டிய ராஜாவால கட்டப்பட்ட கோவில். பாண்டியர்கள் வலுவா இருந்த காலம்னு சொல்றாங்க. அது முதலாம் தமிழ்ச்சங்கம் வளர்த்த காலம் அப்படின்னு அதுதான் இது பண்ணி சொல்றாங்க. அப்ப அப்படின்னா ஏறத்தாழ 3500 இருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவ எப்படின்னா வழிபாட்டுல இருந்த கோவில ஜெகவீர பாண்டியன் ஒருத்தன் வந்து சீர் பண்ணி கருங்கல்லா கட்டளையா மாத்தி கட்டித்தரான். அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வழிபாட்டுல இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா நமக்கு ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய வியப்பு அவனுக்கு பார்த்தோன்னு. ஆனா அதோட அவனுக்கு அந்த நிஜத்தை அவனால முழுமையா ஏற்றுன்னு சொல்ல முடியல. அதனால நமக்கு குறைந்தபட்சமா சும்மா 2000 வருஷம் 3000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்ம மெத்த இப்படி வாழ்ந்தா நம்ம சௌகரியமா இருப்போம் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறதோட அனுபவமும் குறைந்தபட்சம் 20000 வருஷத்துக்கு மேல அவ்வளவு அப்டேட் ஆன விஷயம் நமக்கு. ஒவ்வொரு நம்ம சாதாரணமா செல்போன்லாம் வச்சிருக்கோம், மாற்றி மாற்றி எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துறோம். அப்டேட் ஆகலைன்னா அந்த செல்போன் தன்னால ஓரமா போயிடும். ஒவ்வொரு புதுமையையும் புகுத்துறது, அதே சமயத்துல அந்த பழமையை பாதுகாக்கிறது. அந்த மாதிரியான சூழலோட இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு நிலைச்சு நிற்கும். அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுல நிஜம் இருக்கணும், அது சத்தியத்தை சொல்லணும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய வழிபாடுகளும் நமக்கு நித்தியமா சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கு. அதனாலதான் நமக்கு எல்லாரையும் விட வியாபகமா நம்மளால இருக்க முடியாது. எங்க போனாலும் நம்மளால பொருந்த முடியாது. இப்ப நீங்க சொல்ற நம்ம சொந்த ஊர் இங்க, ஆனா நம்ம போனது நம்ம 2 தலைமுறைக்கு முன்னாடியே போயிட்டா. இப்ப அங்க எல்லாரும் நம்ம பொருந்திட்டோம். இப்ப அண்ணாவும் அப்படித்தான், இவாளாம ஒரு பாலுக்கு சொந்த ஊர் இந்த பகுதி தான் அப்படி இங்க இருந்து இப்ப குலதெய்வம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம போய் அங்க பொருந்த முடியறதுக்கான பக்குவம் நமக்கு வர்றது அப்படின்னாலே அதுக்கே காரணம் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையினுடைய பலம் தான். பெரியவார் வந்து சொல்லுவார், பெடல் போட்டு அவெல்லாம் மிதிச்சுட்டா, நீங்க பெடல்லாம் நிறுத்திட்டே ஆனா போயிட்டு இருக்கு வண்டி அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளுடைய தர்மத்தை நழுவி நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக அதை சொல்லுவாங்க. இக்ஷுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. இக்ஷுவனம்னு சொல்லுவோம். கரும்பு காடு. ஆமா, அது என்ன ஆச்சு, இந்த மாதிரி நமக்கு வந்து பாண்டியர்களால கட்டப்பட்ட கோவில். பாண்டிய மன்னர்கள் வந்து ஆட்சியில இருந்தப்ப அவ ஒரு 300-400 வருஷங்கள் தொடர்ந்து ஆட்சி பண்ணி இருந்திருக்கா. சோழர்களுடைய பலம் அதிகமானோன்னா இங்க இருக்க அந்த பாண்டியனுடைய சிற்றரசரை போர் பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சோன்னு அந்த அரசரை கைது பண்ணிடுறாங்க. அரசியா கர்ப்பவதியா இருக்கான்னு அவளை விட்டுறாங்க. அவ இந்த ஊர் வழியா போகும்போது அவளுக்கு பிரசவ வழி வருது. அப்ப யாராவது உதவி செய்யுங்கன்னு அவ உதவி கேட்கிறான். யாருமே உதவி செய்யறதுக்கு முன்வரல. ஏன் அப்படின்னா சோழ ராஜா உத்தரவு போடுறான், யார் உதவி செய்தாலும் அவங்களும் நாடு கடத்தப்படுவார்கள், அவளால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறான். ஆனா பாண்டிய அரசு என்ன பண்றா, இங்க வந்தோடனே இவ்வளவு சீரும் சிறப்பும் ஆட்சி பண்ணி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தும் கூட யாருக்கும் இந்த தியாக மனப்பான்மையானது இல்லை. அப்ப இந்த ஊர் இருந்து என்ன பண்ண போறதுன்னு அவர் வந்து கர்ப்பவதியான அந்த பாண்டிய அரசை சாமி கொடுத்துட்டாங்க. அதன் விளைவாக அந்த ஊருக்குள்ள இவ்வளவு மணல் வந்து முழுக்க மண்மாறி பொழிஞ்சு அழிஞ்சு போச்சு. அப்ப கோவிலும் மணல்ல மூடிடுது. ஒரு 100-150 வருஷம் வந்து மண்ணுக்குள்ளதான் இருக்கிறார் சுவாமி. திரும்ப 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 ஒரு கரும்பு மாத்திரம் முளைச்சுட்டே இருக்கு.
என்ன கரும்பு நீ முளைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து திரும்ப பார்த்து வேரோட வெட்டி பார்ப்போம், வீடை தோண்டி பார்ப்போம்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள சுவாமி இருந்திருக்காரு. கரும்பு வந்து அடையாளம் காட்டியதுனால பிற்காலத்துல சுவாமி பேரு கரும்பேஸ்வரர் ஆச்சு. அம்பாள் வந்து ரொம்ப அழகா இருக்காங்கிறதுனால சௌந்தர்ய நாசினி அழகமர் மொழி அப்படின்னு பிற்கால பேரு ஏற்படுத்தப்பட்டது. இது நடந்ததுக்கு அப்புறம் பராந்தக சோழனால ஆலயம் திரும்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கு. சமகால புலவர்கள்னு சொல்றோம். ஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் வந்து பாட்டு பாடியிருக்கார், தேவாரம் பாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோவில் பிண்டின்னு இன்னொரு ஊர்ல கரும்பேஸ்வரர் சுவாமி பேரு, நம்ம கோவிலையும் சுவாமி பேரு கரும்பேஸ்வரர். அதனால ரெண்டு கோவிலையும் சேர்த்து வெண்ணி கரும்பே காவூர் கட்டியே பருகப்பணியா நெறியாருக்குள்ளே கவலப்பணியாலேன்னு சேர்த்து பாடியிருக்காங்க. அவ்வளவு அழகா ரொம்ப பாரம்பரியமான ரொம்ப சத்தியமான தலம். நம்ம எங்க எந்த செயல்ல நம்ம ஈடுபட்டாலும் அந்த செயல்ல நம்ம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோவில் தேவாரத்துல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. இதுதான் நம்மளுடைய வேதாந்தம்னு சொல்லுது. வேதத்தினுடைய உட்கருத்து என்ன, என்ன வேதத்தோட விஷயம் என்ன, அதோட ஆழம் என்ன சொல்றது நமக்கு அப்படின்னா, தியாகே நேகே அமிர்த தர்ப்பமான சுகு அப்படின்னா நீ தியாகம் பண்ணினா நீ தான் உலகத்துக்கு அமிர்தம்னு சொல்றது. எங்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறோமோ அங்கெல்லாம் நம்ம அமிர்தமா இருப்போம். நம்ம விட்டு கொடுக்கலன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவோம். நம்மளே நம்ம வாழ்க்கையில அதை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து பார்த்துக்கலாம் நம்மளுடைய சூழல்ல. அதனால எல்லா விதத்திலையும் நம்ம தியாகம் பண்ண ரெடியா இருக்கணுமா. ரொம்ப அழகா சொல்ற, பொத்தல் மன்சுவர் கொல்லா புறம்பையை மெய்த்தன் என்று வியந்துடல் ஏழைகால் சித்தர் பக்தர்கள் சேர்த்திருக்கானோரில் அத்தன் பாதம் அடைதல் கருமமே அப்படிங்கிற. பொத்தல் மன்சுவர், நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா பொத்தல் மன்சுவர் ரொம்ப பலகீனமா இருக்கு. பலமா வந்து ஒரு சாதாரணமா எப்ப எப்படி என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் நம்மளுடைய சரீரத்துக்கு உண்டு. அதனால பொத்தல் மனுஷர் அப்படிங்கிற பலவீனமான ஆட்கள் யாரையாவது நம்ம முன்னேற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அவள்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா நம்ம சொல்றதா அவள் கேட்கணும். கேட்டா அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் முன்னேற்றி பாப்பான்னு தூக்கி விடலாம். நம்ம கேட்கவே இல்லைன்னா ஓரா போ அப்படின்னு விட்டுட்டு போவோம். ஆனா நம்ம சரீரம் நம்ம தான் எல்லாம் அதுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணி வளர்க்குறோம். பிறந்ததுல இருந்து ஜாக்கிரதையா வச்சிருக்கோம். தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். நம்ம ஏதாவது கொஞ்சம் கூடுதலா கொடுத்துட்டா உடனே வெளியில் தள்ளிடுறது, எவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தி நம்மளுக்கு கராரா வாங்கிக்கிறது. ஆனா துணி கூட நம்மளோட காம்ப்ரமைஸே ஆகாது. அந்த சொல்ற புத்தர் மன்சுவர் கொல்லா புறம்பை அப்படிங்கிற, கொல்லா புறம்பை அப்படிங்கிற அழுத்தமா துளி கூட நம்மளோட காம்ப்ரமைஸே ஆகாது. சரீரம் சொல்றதான் நம்ம கேட்டா ஆகும். நம்ம சொல்றது சரீரம் கேட்கவே கேட்காது. அப்படி இருக்கிற இந்த சரீரத்தை வச்சுட்டு நம்ம செய்யற செயல் எல்லாம் கொல்லா புறம்பையை மெய்த்தல் என்று வியந்துடல் ஏழைகா. அப்போ அந்த சரீரத்தை போய் நிஜம் நினைச்சிட்டு நான் என்னாலதான் இந்த வேலையெல்லாம் நடக்கிறது, நான் தான் இதெல்லாம் செய்யறேன், எனக்கு இதெல்லாம் பெருசு அப்படின்னு தன்னை எப்படி வியந்துக்கிறானோ அவெல்லாம் ஆன்மீகத்திலையும் சுவாமி கிட்டையும் பரம ஏழையா, ரொம்ப ஏழையா போயிடுறாங்க. மக்கள் மனுஷர் கொல்லா புறம்பையை மெய்த்தல் என்று வியந்துடல் ஏழையா சித்தர் பக்தர்கள் சேர்ந்திருக்கானவர்கள் அத்தன் பாதம் அடைதல் கருவமே அப்படிங்கிறார். சொன்னவர் நாவுக்கு அரசர். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் யார் அரசர்னு சுவாமியை கேட்கும்போது அவர் தான் அப்படின்னு கையை காமிச்சார். அவர் தான் வாகீசன் நம்ம சொல்லுவார். சத்தியவாகீசன்னே பேரே இருக்கு. அவர் தான் திருநாவுக்கரசர்னு சொல்றோம், அப்பர் பெருமான்னு சொல்லுவார். அவர் சொல்றார் சித்தர் பக்தர்கள் சேர்ந்திருக்கானவங்க, சித்தர்களும் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய கோவில் இது அப்படின்னு சொல்றார். ரொம்ப பாரம்பரியமான பழமையான தலம் இது. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ஞானத்தின் வழியில நம்ம ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடிய தலம். நம்ம என்ன கத்துக்கணும், பேஸ் என்ன நமக்கு அப்படின்னா, எந்த செயல் செய்தாலும் பிரதிபலன் கருதாது அந்த செயலை சரியா செய்து பழகணும். அதுல செயல் செய்யும் போது நமக்கு வர்ற கவனம் இருக்கு இல்லையா, அந்த கவனம் தான் சுவாமியோட பிரசாதம். அப்ப அந்த கவனம் எப்படி இருக்கணும், சுவாமியோட பிரசாதம்னா எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம அதை செய்யணுமோ அந்த கருத்தோடு அதை செய்யணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்து நம்ம தொடர்ந்து அந்த செயலை செஞ்சோம்னா நம்ம தான் பிரதமமான சிஷ்யனா இருப்போம். எல்லா விதத்திலையும் நம்ம பலமானா இருப்போம். நம்மள அவங்க நீக்கவே முடியாது. இப்படித்தான் நம்ம முன்னோர் எல்லாரும் இருந்தாங்க.
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சிரத்தையை நம்ம செயல்ல தான் காட்டணும். சும்மா காட்சிக்கு மாத்தி மாத்தி காட்டி பிரயோஜனம் கிடையாது. அதனால அதை வந்து முழுமையா ஞாபகத்துல வச்சுக்கணும். என்ன படிக்கிறோமோ அதை முழுமையா படிக்கணும், கவனமா இருக்கணும், சரியா செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ தேவையில்லாத கற்பனையை மாற்றி மாற்றி போட்டு நம்ம ஓட்டுறது எந்த விதத்திலையும் பிரயோஜனமாகாது. தேவையில்லாம நான் கவலைப்படுறேன், நான் அதை சிந்திக்கிறேன், நான் அங்க வந்துட்டாலே தொடங்குது. அதுதான் எல்லா விதமான விஷயத்துக்கும் பிரதானமான கருவியா இருக்கும். அதனால நம்மளால எந்த செயலும் அங்க நடக்கிறது இல்லை. பரிபூர்ணமா நம்ம உணர்ந்துட்டோம்னாலே சுவாமி தன்னால எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதனால நம்ம தேவையில்லாம சிந்திக்கிறத விட்டுட்டு செயல்கள்ல திருப்தியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் சுவாமியினுடைய ஆன்மீகம், அதுதான் கருணை. அதைத்தான் நம்ம கோவில் தேவாரமும் கருணாதாரம் மாற்றி மாற்றி நம்ம சொல்றோம். தியாகத்தை வந்து பாண்டிய அரசியல் வழியா தியாகம் பண்ணணுங்கிறத கட்டாயப்படுத்தி சொல்றது. அதே மாதிரி இந்த பாட்டின் வழியா நீங்க வந்து நம்ம நான் இதுங்கிற மாதிரி இல்லாம தத்துவ ரீதியா நம்ம சரியா இருக்கணும்னு சொல்லுது. இதுதான் பெரிய பிலாசபியா நமக்கு சொல்றான் மாற்றி மாற்றி. இந்த வேற வேற வார்த்தைகளையும் வேற வேற விதமாகவும் நமக்கு சொல்லியிருக்கானே தவிர ரொம்ப லகுவான விஷயம், ரொம்ப தர்மம், ரொம்ப லகுவான விஷயம், ரொம்ப ஈஸியா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அது. ஆனா நம்ம அதை பார்க்கறதே இல்லை. ஆத்துல வந்து மீன் எப்படி எதிர்த்து நீந்திட்டு போறது, திரும்பி நீந்திட்டுன்னா கடலுக்கு போயிடும், ரொம்ப நாள் வாழலாம். ஆனா அது ஆத்துல எதிர்த்தாப்லயே தண்ணிக்கு எதிர்த்து போராடி நீந்துறேன் நான், என்னாலதான் அந்த ஆற்றை கடக்க முடியும்னு நினைச்சு நீந்துறது. முதல்ல அதுதான் தூண்டில மாற்றுறது. அதனால இந்த நான் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் தீங்கு தரக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதை சம்ஹாரம் பண்ணோம்னா எல்லாம் சௌகரியமா இருக்கும். அதுதான் சூரசம்ஹாரம். நம்மளுடைய தத்துவம் எல்லாம் அதைத்தான் சொல்றது. அதனால அதை மாதிரி பிடிச்சு சௌக்கியமா இருக்கணும் எல்லாரும். ஏதோ இன்னைக்கு ஒரு பெரிய புண்ணிய நேரம் இந்த மாதிரி வந்து அந்த கோவிலே நீங்க எதுவும் கோவில்